சத்தா விசாரத்திலே இந்த பரம் சத்து என்று சொல்லக்கூடிய பரம வஸ்து மெய்ப்பொருள் அது எப்படிப்பட்டது, அது இருக்கிறதா என்கிற கேள்வி இப்பொழுது இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அந்த பரம் வஸ்து ரெண்டு விதமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று அறிவுடையதாகவும் இருக்கலாம், அல்லது அறிவற்றதாக இருக்கலாம். அறிவுடையதை சித் என்று சொல்வோம், அறிவற்றதை ஜடம் என்று சொல்வோம். இந்த அறிவுதான் இந்த பரம்பஸ்து என்று சொல்பவர்கள் கருத்து முதல்வாதிகள் என்று பொதுவாக சொல்வது உண்டு. அதில் கூட தவறு, கருத்து என்பதில்லை, இது சைதன்ய முதல்வாதம் என்று சொல்லணும், சித் முதல்வாதம். இன்னொரு பட்சத்தினர் பொருள் முதல்வாதம், அறிவற்ற ஜடம்தான் இதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள். நவீன கால விஞ்ஞானத்தில் இருப்பவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதி காரணம் கடவுள் கிடையாது, ஏதோ ஒரு மூலப்பொருள் இருந்தது, அந்த மூலப்பொருள் தான் பரிணாமம் அடைந்து இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவருடைய கருத்து பொருள் முதல்வாதம் என்று வைத்துக்கொள்வோம். இதை மறுப்பதற்கு யாரும் துணிவு இல்லாததனால், மாற்று கருத்து இல்லாததினால், வேதாந்தமும் ஸ்ருதியும் இதை குறித்து சொல்லுவதை அவர்கள் அறியாததினால், அல்லது இந்த எதிர்வாதங்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத வேதாந்திகளால் மறுக்கப்படாமலே இருந்தது. ஆனால் நாத்திகவாதம் வளர்ந்து விட்டது. சங்கரர் காலத்திலேயே ஜைன மதமும் புத்த மதமும் சார்வாக மதமும் கடவுள் மறுப்பு கொள்கையை வைத்துக்கொண்டு ஜடமாகிய இந்த பிரபஞ்சம் தானாகவே உண்டாகிறது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வேதத்தை நம்பியவர்கள் கூட ஷட் தரிசனம் என்று சொல்வார்கள். அவர்களில் கூட நியாய வைசேஷிகம் என்பவர்கள் கடவுளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, கடவுள் தூண்டிவிட்டார், ஆனால் பிரபஞ்சம் தானாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது, தூண்டிவிடுவது மட்டும்தான் கடவுள் வேலை, மற்றபடி பிரபஞ்சத்தை இப்படி படைக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டுங்கிறது அவருக்கு நோக்கமல்ல என்று பொருள் முதல்வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். கடவுளுக்கு அவசியமில்லை என்று சொல்கிறார்கள். அவருடைய அந்த பொருளுக்கு பேர் அவர்களுக்கு பிரதானம்னு பேர் வச்சாங்க. அதுதான் பிரதானம், முதன்மை என்று அர்த்தம். பிரதமம்னா முதல், பொருள் முதல் என்பதால் பிரதானம் முதல் என்று சொல்வார்கள். அந்த பொருள் எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது சாங்கியர்கள் அதற்கு சொல்கிறார்கள், அது பிரகிருதி என்று பெயர் என்று சொல்வார்கள். பிரகிருதி என்றால் அனைத்தையும் செய்து தரக்கூடியது என்று பொருள். கிருதி யாருடைய தயவும் இல்லாமல், யாருடைய அறிவும் உள்ளே செலுத்தப்படாமல், யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தானாகவே எதையெல்லாம் செய்யக்கூடியதோ அதுக்கு பேர் பிரகிருதி என்று பெயர். அந்த பிரகிருதி தான் பிரதானம் என்று ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இப்போது கடவுள் தான் படைத்தார் என்று சித் முதல் வாதத்திற்கு பலம் இல்லாதது போல் இருக்கிறது. எப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு கேள்வி, அந்த பரம்பஸ்து எப்படிப்பட்டது, அது சித்தா ஜடமா? ஜடம் என்று சொல்பவர்களுக்கு என்ன அவங்களுடைய வாதம் எப்படிப்பட்டது என்றால், இந்த பிரபஞ்சம் எதற்காகவும் படைக்கப்படவில்லை, இதற்கு ஒரு எந்த நோக்கமும் கிடையாது, அது இஷ்டத்துக்கு போகுது அப்படின்றாங்க. சித் முதல் வாதப்படி கட்டாயம் நம்ம என்ன சொல்லணும்னா, அறிவுடையது முதல்ல இருந்து அதுதான் படைத்ததுன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். எனவே குறிக்கோள் முதல் வைத்துக்கிட்டோம்னா சித்துன்னு எடுத்துக்கலாம், குறிக்கோள் கிடையாதுன்னா அது ஜடம்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்முடைய வாதத்துக்கு இந்த ஜகத்துக்கு குறிக்கோள் உண்டா இல்லையா என்பதை பற்றி தான், இதை வைத்து தான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். அந்த சத்தா எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு இந்த கேள்வி நமக்கு முக்கியம். ஜகத் நோக்கமுடையதா இல்லையா? முதல்ல நம்முடைய பூர்வபட்சிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த கருத்துக்கு எதிராக நாமெல்லாம் சித் முதல்வாதிகள், அவர்கள் ஜட முதல்வாதிகள் அல்லது பொருள் முதல்வாதிகள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜகத்துன்னு எந்த ஒரு புது சொல்கிறீங்களே அது என்ன அப்படின்னு கேட்கலாம். ஜகத் என்பதில் நான் என்பதும் உலகம் என்பதும் அடங்கும். முந்தைய வகுப்பில் நம்ம சொன்னோம், ஒட்டுமொத்த ஜகத்தையும் நம்ம பல விதமாக பிரித்து பார்த்தோம். பஞ்சபூதங்கள், அணுக்கள், துகள்கள்,
108 வகையான அணுக்கள் இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு குடியானவன் சொன்னான், எங்கதுக்கு எவ்வளோ பேச்சு, இருக்கிறது நான் உலகம் 2 தானே இருக்குது, உலகம் அளவற்றது, நான் அளவுடையவன் அப்படின்னு இதுதானே எனக்கு தெரிஞ்சது, இதுக்கு மேலே உலகத்தை என்னால் பிரிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறான்னு வைங்க. இப்போ ஜகத் என்பதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய அனைத்தும் ஜகத்து, நான் அதில் ஒருத்தன்னு சொல்லக்கூடாது, நானும் சேர்ந்தது ஜகத்துன்னு சொல்லணும். நான் வேறு ஜகத் வேறு கிடையாது, ஜகத் என்பதில் நானும் அடங்குவேன் இப்படின்னு தெரியணும். இந்த ஜகத்து தான் சிருஷ்டிக்கப்பட்டதா இல்லையா, இதுக்கு முதல் காரணம் என்ன, அந்த சத்தா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ஜடம்னு சொல்கிறாங்க வைங்க. ஜடம்னா அந்த பொருள் முதல்வாதிகள், அவருடைய கருத்துப்படி இலக்கு இல்லை. அப்புறம் இந்த ஜகத்து எதுக்காக இப்படி நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. அன்றைக்கு மனிதன் குரங்காக இருந்தான், அதுக்கப்புறம் குகையில் வாழ்ந்தான், அப்புறம் அவனுக்கு பேச்சு வந்தது, கை காலில் கருவியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். மீதெல்லாம் கை நகத்தை வச்சியும் வாயை வச்சும் தான் குரங்குகள்லாம் சாப்பிடுது. ஆனால் இவன் கருவிகளை பயன்படுத்துகிறான். வீடு கட்டுறதுக்கு ஒரு கருவி, வேட்டையாடுறதுக்கு ஒரு கருவி, உணவை சமைக்கிறதுக்கு ஒரு கருவி, நெருப்பையை பயன்படுத்திட்டான். அவனுக்கு மொழியும் இருந்தது. இப்படி எப்படி மாறிச்சு? சரி, அப்படிப்பட்டவன் அப்படியே இருந்தானா? வேட்டையாடுறதை விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்தான். விவசாயம் வந்தவொடனே ஊர் வந்துடுச்சு. வேட்டைன்னா ஊர் ஊராக சுற்றணும், எங்கெல்லாம் பிராணிகள் இருக்குதோ அது பின்னாடி சுற்றணும். அவனு நாடோடி வாழ்க்கை. இவன் ஒரு இடத்துல இருந்து ஊரை அமைக்கிறான். ஊருன்னு வந்த உடனே விவசாயம், தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் வருது. பல பேர் கூடி உழைச்சாதான் அந்த விவசாயத்தை செய்ய முடியும், தனி ஒருவன்லாம் செய்ய முடியாது. விவசாயத்தில் நிறைய கிடைக்கிறதுனால எல்லாருக்கும் நிறைய கிடைக்குது, அதனால் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பேர் இன்புட் கொடுத்தா போதும், நிறைய பேர் அதில் வாழலாம். அப்போ கூட்டம் அதிகமாகுது, அப்போ நமக்கு அதிகமான நேரமும் கிடைக்குது. வேட்டைக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு கொடுத்தோம்னா ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு தான் கிடைக்கும். ஆனால் விவசாயம் பண்ணுறோம்னா ஒரு வருஷம் முழுக்க உழைக்காமே சாப்பிடலாம். கோழியை ஆடெல்லாம் வளர்த்தோம்னு சொன்னால் வேட்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கையெட்டின தூரத்தில் உனக்கு ஆடு, கையெட்டின தூரத்தில் கோழி இருக்கிறது. அப்போ அவனுக்கு இந்த ஊரை நிர்மாணம் பண்ணணும், பொருள் அதிகமாகுது, பங்கு போடணுங்கிறதுனால அரசியல் தேவைப்படுது. தானாக அரசியல் வருது. அரசியல் வந்த உடனே இந்த கல்வியை கொண்டு போவதற்கு யாருக்கெல்லாம் உனக்கு தெரியுமோ அவங்கெல்லாம் ஒரு குரூப் இருங்க. ஏன்னா நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம், வேட்டையாட கற்றுக்கிட்டோம், பொருள் செய்ய கற்றுக்கிட்டோம், கருவி செய்ய கற்றுக்கிட்டோம், வேளாண்மை செய்ய கற்றுக்கிட்டோம், பேச கற்றுக்கிட்டோம், மொழி கற்றுக்கிட்டோம். அதனால் சொல்லிக் கொடுக்குறவங்க வேணும், அதுக்கப்புறம் நிர்வாகம் செய்கிறவங்க வேணும். இந்த ஊரை கட்டுமானம் கட்டுறது, ரோடு வேணும். பக்கத்து கிராமத்துக்கும் விவசாயம் பண்ணுறான்னா எங்கிட்ட இருக்க பொருள் அவன் சோளத்தை அவனுக்கு கொடுத்தா அவங்ககிட்ட பருத்தியை வாங்கலாம், பஞ்சை வாங்கலாம். இப்போ சாலைகள் அமைக்கணும், தண்ணீர் பற்றாக்குறைக்கு குளங்களை வெட்டணும். இதெல்லாம் செய்யும் பொழுது நிர்வாகம், அதில் உழைக்கிறவர்கள், இந்த பொருளாதாரத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற வாணிபர்கள் என்று 4 வகையான மக்களும் வந்தாங்க. இதெல்லாம் கடவுள் ஒன்றும் செய்யலை, தானாகவே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தானாக நடக்குதுன்னா இது பின்னாடி ஏதாவது இருக்கணுமே அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, இதற்கு பின்னாடி ஒரு ஜட நியதி இருக்கிறது. ஜட நியதி அது என்னன்னா வாய்ப்பு, தேவை. இந்த வாய்ப்பு, தேவை என்கிற நியதி இலக்கில்லாமலே ஒன்றை கொண்டு செல்லும். எப்படி? வாய்ப்புன்னா என்ன, தேவைன்னா என்ன? அவங்க உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு மலையில் மழை பொழிஞ்சுதுன்னா அதில் இருக்கின்ற நீர் வளைந்து வளைந்து நதிகளாக கீழ் நோக்கி வருது. கீழே தரையை நோக்கி இப்படி போகுது, பாய்கிறது. இது பாய்வதற்கு ஏதாவது நோக்கம் இருக்குதா? ஏன் இப்படி வளைஞ்சது? இது இப்படி வளையறதுக்கு பதிலாக இப்படி போயிருக்கலாமே, ஏன் இப்படி போகலை, இப்படி தரையில் ஏன் வருது அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குதோ அது மாதிரி சட்டம். வாய்ப்புங்கிறது அதனுடைய நியதி பள்ளத்தை நோக்கி செல். தண்ணிக்கு என்ன நியதி? பள்ளத்தை நோக்கி செல். அப்போ பள்ளத்தை நோக்கி செல்லுங்கிற ஒரு நியதி இருப்பதனால தண்ணீர் என்ன பண்ணும்? பள்ளம் எங்கே இருக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும். இந்த இடத்துல வாய்ப்பு இல்லை, அங்கே இருக்குதுன்னா அங்கே போகும். அங்கே போயிட்டு இருக்கும்போதே அங்கே வாய்ப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் வேறு இடத்துக்கு போகும். அப்போ வாய்ப்பு என்கின்ற ஒன்றே இந்த பள்ளத்தை நோக்கி செல்லுங்கிற நியதியை அது ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும்.
அப்புறம் அதுக்கு ஒரு தேவையும் இருக்கிறது. இப்போ மனிதன் உண்டாக்கிடுச்சுன்னு வைங்க, மனிதனுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்குது, தேவையும் இருக்குது. அவனுக்கு காலால் நடக்க ஆரம்பித்த உடனே கை ரெண்டும் ஃப்ரீ ஆகிடுச்சு. மிருகங்களுக்கெல்லாம் 4 காலையும் நடக்க வேண்டியிருக்குது. அதனால் எந்த பொருளையும் செய்ய முடியாது. ஆனால் இவனுக்கு ஊசி எடுக்கலாம், பெயிண்டிங் பண்ணலாம், கத்தி எடுத்து வேட்டையாடலாம், விவசாயம் பண்ணலாம். இதெல்லாம் கைகள் நமக்கு அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு அப்போ வாய்ப்பும் இருக்குது. இல்லை, வாய்ப்பு இயற்கை கொடுக்குது. அந்த வாய்ப்பு அவனுக்கு தேவையும் படுது. உணவு தேவைப்படுது, வேட்டையை தேவைப்படுது, மக்களை காப்பாற்ற தேவைப்படுது, இதெல்லாம் இன்பம் தேவைப்படுது. இந்த தேவை என்பதும் வாய்ப்பு என்பதும் நியதி என்கின்ற ஒன்றால், பரிணாமம் என்ற ஒரு நியதியினால் இலக்கின்றி சென்று கொண்டிருக்கிறது என்று தான் அந்த நீட்சே போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. விஞ்ஞானிகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. மனிதனெல்லாம் கடவுளை போய் சேரணும், சொர்க்கம்னு ஒரு உலகத்தெல்லாம் எங்கேயுமே கிடையாது, அந்த மாதிரி டைமென்ஷன்லாம் கிடையாது, கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் உண்மை. எப்படி மனிதன் அமீபாவிலேருந்து எப்படி பசு வந்தது, பசுவிலேருந்து எப்படி மனிதன் வந்தான், எப்படி குரங்கு மனித ஆயிடுச்சுலாம் இப்போ நிறைய சான்றுகளெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. பூமியில் இருக்கக்கூடிய எலும்புகளெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. குரங்கு எலும்பு மாதிரி இருக்குது, மனிதனுக்கும் குரங்குக்கும் கலந்த மாதிரி எலும்புகள்லாம் இருக்குது. நம்ம தலையில் குரங்கு முகம் மாதிரி குரங்குடைய எல்லாமே இருக்கிறத பார்க்கும்போது இந்த மிருகங்களும் இப்போ இல்லை. அப்போ இல்லைன்னு அர்த்தம், அவர்கள் இருந்து மனிதர்களாக மாறிய உடனே மிச்சம் இருக்கிறதா செத்து போச்சு. அவர்கள் இவன் வந்த பிறகு இவன் வாழ விடுவானா என்ன? நாம் இப்போ குரங்கை விட்டு வச்சுருது காரணமே அது எங்கேயோ வனத்தில் இருக்கிறதுனால தான். நம்மளோட போட்டி போட்டதை நம்ம அழிச்சிடுவோம், நம்ம ஜனங்களே நாம் அழிக்கிறோம். இதெல்லாம் இலக்கில்லாமல் செல்வது இப்படி தான் போகும் பரிணாமம்னு இவங்க பரிணாமத்தை முன்வைக்கிறாங்க. அதனால் பரிணாமவாதிகள். இவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை. ஜடம்தான் காரணம், பிரதானம் காரணம், பிரகிருதி காரணம் என்று சொல்வார்கள். சில பேர் ஈஸ்வரன் இருக்கிறாரு, அவர் சும்மா கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குறவர். சில பேர் சொல்கிறாங்க இந்த ஜடம் உடம்பெல்லாம் உண்டாக்குது, அதுக்குள்ளே அறிவை மட்டும் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கருத்து முதல்வாதிகளும் ஜட முதல்வாதிகளும் சேர்ந்தவளாக இருக்கிறார்கள். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஜடம் முதல், நம்மக்கிட்ட அறிவை பொறுத்த வரைக்கும் கடவுள் முதல் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சத்தாங்கிறது எப்படி இருக்கும்? சித்தும் ஜடமுமாக இருக்குமா? அப்போ 2 பொருள் இருந்துருக்கணுமா? பிரகிருதின்னு ஒன்றும் ஈஸ்வரன் ஒன்று 2 பேர் இருப்பாங்களா என்ன? அப்போது இந்த ஜட முதவாதிகளில் கொஞ்சம் பேர் அறிவு பொருள் கடவுள் ஈஸ்வரன் சொல்கிறதுனால இவங்களுக்கு உள்ள இன்னொரு பிரிவும் இருக்கிறது. முழுக்க முழுக்க ஜடம் என்பவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் அந்த சத்தா என்பது ஜடம் மட்டுமல்ல, சித்தும் சேர்ந்தது, சித்தும் ஜடமும் இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ கூட விசிஷ்டாத்வைதிகள், துவைதிகள்ங்கிறவங்களாம் கடவுளும் இருந்தார், உலகமும் இருக்கிறது, உலகத்தை படைச்சது மாயை அல்லது பிரகிருதின்ற ஒரு பொருள், கடவுள் அதை அதுக்குள்ளே உள்ள மனதுக்குள்ளே உடம்புக்குள்ளே புகுந்து அறிவுடையவராக நம்மளெல்லாம் மாற்றிட்டார். அதில் 2மே முக்கியம். 2 சத்தாவை முன் வைக்கிறார்கள். ஒரு சத்தா சித்து, இன்னொரு சத்தா ஜடம். அப்போது இவங்க ஒரே ஒரு சத்தா ஜடம் மட்டும். 2வது ஆப்ஷன் ஜடம் சித் என்று 2 சத்தா இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு சத்தா தான். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 3வது, அது சித்து மட்டுமே, ஒரு சத்தா என்று நம்ம இப்போ பார்க்குறோம். நிச்சயமாக இந்த 2வது கொள்கை தப்பு தான். எப்படி தள்ளுன்னா, 2 சத்தா இருந்ததுன்னா, சத்தா என்பதே ஒன்று தான், ஒன்றாக இருந்தால் தான் அதுக்கு பேர் சத்தான்னு பேர். 2 இருந்ததுன்னா ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கும். இப்போ அறிவுடையது அறிவற்ற ஜடத்தை சார்ந்திருக்குது, ஜடமோ அறிவை சார்ந்திருக்குது. எப்படி இந்த பானை சத்தாவை சார்ந்திருக்குது? அப்போது நாம் என்ன சொல்ல முடியும்? 2 இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்முடைய வாதமே வேறு. இவங்க 2 சத்தாவை முன்வைக்கும் பொழுது அது சத்தான்ற பேருக்கே அருகதை கிடையாது. இந்த 2க்கும் பொதுவானதாக ஒன்று இருக்கணும். அது ஜடமாக இருக்கணும், அது சித்தாக இருக்கணும். அப்போ இந்த கொள்கையை நாம் நிராகரிச்சிட்டோம். சரி, இப்போ ஜடத்தையும் சித்தையும் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்மளோட சத்தா விசாரம் இங்கே செல்ல இருக்கிறது. இப்போ பார்ப்போம். அப்படி இருந்தும் கூட இன்றும் ஜடத்தையும் சித்தையும் 2 சத்தா இருக்கிறது என்று மிகுதியான பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்து மதத்திலேயே அந்த கொள்கை இருக்கிறது. நாமும் கூட அத்வைத வேதாந்தத்திற்குள் நுழைவதற்கு வரைக்கும் 2ம் தனித்தனியாக பார்த்தோம். அப்போது ஜடம் என்பது உபாதான காரணம், சித் என்பது நிமித்த காரணம். உபாதான ஒரு பொருளை செய்வதற்கு வேண்டிய
மூலப்பொருள். அந்த பொருள் எப்படி செய்யணுங்கிறது அறிவு, நிமித்தம். இது ரெண்டும் வேறு வேறு என்று சொல்பவர்கள் துவைதிகள். அத்வைதிகள் நாம் என்ன சொல்லுவோம்? ஒன்றேதான், உபாதானமும் நிமித்தமும் அபின்னம் காரணம் பிரம்மம் என்று சொல்வோம் இல்லையா? உபாதானமும் பிரம்மன் தான், கடவுள் தான், நிமித்தமும் அவர் தான், ரெண்டுமாக இருக்கிறார். அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? சத்தா, சித்தம் ஜடமும் சேர்ந்த சத்தாவா அப்படின்னும்போது இல்லை. அவர் முழுக்க முழுக்க சைதன்யம் என்ற சித்து மட்டும்தான். அப்போ நாம் ஜடத்தையே நிராகரிக்கணும், சித்தை நம்ம நிறுவனம் கொண்டு வரணும். ஜடம் சித்தும் சேர்ந்தது தனித்தனியாக இருப்பதும் அல்லது சேர்ந்து ஒரு பொருளாக இருப்பதும் இல்லைங்கிறத நம்ம வாதத்தில் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. இது தான் நம்முடைய இப்போ தர்க்கத்திற்கு முன்வைத்திருக்கின்ற பிரச்சனைகள். இந்த வாதத்தை நாம் மீண்டும் தொடர்வோம். இப்போது நமக்கு இந்த சித்தா, சித் ஜடமா அல்லது ஜடம் மட்டுமா என்ற 3 கேள்வியில் நாம் எதில் இருக்கிறோம்? அத்வைத வேதாந்தம் என்பது குரு சம்பிரதாயம் ஒரு விளக்கம் தருது. அத்வைத வேதாங்கிறது ஒரு குரு சம்பிரதாயம். உபனிஷத்து வேதாந்தத்தில் இருக்குது. உபனிஷத்து என்ன சொல்கிறது? அத்வைதம்னு சொல்லுது அப்படிங்கிறது நாம் தான் சொல்கிறோம். உபனிஷத்து துவைதத்தை சொல்லுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது உபனிஷத்தே நமக்கு பிரமாணம் இல்லை, குரு சம்பிரதாயமும் பிரமாணம். இப்போ குரு சம்பிரதாயத்தை விட்டுட்டோம்னா உபனிஷத்து மட்டும் பிரமாணம்னா அந்த பிரமாணத்தை வச்சுட்டே உங்களுக்கு ஜட பிரதானம்னு சொல்கிறவன் இருக்கிறானே, சித் பிரதானம்னு சொல்கிறவன் இருக்கிறான், சித் ஜடம் கலந்தவன்னு சொல்கிறான். சித்து ஜடம் கலந்தால் என்ன ஆகும்? சித் என்பதற்கு ஜடங்கிற ஒரு குணமும் இருக்கும். அந்த குணத்தை கொண்டு அது பரிணாமம் அடையும்னு சொல்லுவாங்க. அப்போ அது சகுணமாயிடும். சித்து மட்டும்னு சொன்னால் நிர்குணம்னு அர்த்தம். அப்போ நிர்குண பிரம்மம் என்பது சித் முதல்வாதி, சகுனம் என்பது சித் ஜடம் முதல்வாதி, ஜடம் மட்டும் என்பவன் அவன் நாஸ்திகவாதி, அவன் ஈஸ்வரனே ஒத்துக்கலை. அப்படி 3 விதமான தர்க்கங்களில் நம்முடைய சம்பிரதாயம் என்ன சொல்லுகிறது என்பதை தான் இன்றைக்கி நம்ம சத்தா விசாரத்தில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஜடம் கிடையாது என்பதை நம்ம நிரூபிக்கணும் இல்லையா? ஆகவே அங்கே நாம் சென்று கொஞ்சம் நேரத்தை செலவிடுவோம். சித்தும் ஜடமும் சேர்ந்து இருக்காது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லிடுறேன். சித்து ப்ளஸ் ஜடம் என்ற ஒரு சத்தா, இது தவறு. எப்படி? ஒரு பொருள், ஒரு சத்தா பாதி ஜடமாகவும் பாதி சித்தாவும் இருக்க முடியுமா? ஒரு பொருள் அப்படி இருக்க முடிஞ்சதுன்னா அது சத்தாவே இருக்காது. சத்தா என்ன? அது ஒரு குணம்தான், ஒரு தன்மை தான் இருக்கணும். 2 தன்மையும் இருந்ததுன்னா எந்த தன்மை அதனுடைய இதுன்னு கேள்வி வரும். தன்மைனா ஒன்று தான் இருக்கணும், அதுதான் தன்மை, தனது தன்மை. அப்போது அது சித்துன்னு சொல்லலாமா ஜடம்னு சொல்ல? ரெண்டும் அப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை சித்து இந்த ஜடத்தை பார்க்கும். இந்த சித்து ஜடத்தை பார்க்கிறது. எப்படி பார்க்கும்? இந்த சித்து ஜடத்தை பார்க்கணுன்னா பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு கருவி வேணும் இல்லையா? ஒரு அதுக்கு ஒரு 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 ஊடகம் வேணும், கண் முதலான இதெல்லாம் வேணும். அது ஜடம்தான் தரும். இப்போ ஜடமே உண்டாயிடுச்சுன்னு சொன்னால், கண்ணு முதலானதுன்னா சித்து எதை பார்க்கும்? ஜடத்தை தான் பார்க்கும். இப்போ ஒரு பொருள் சித்தும் ஜடமுன்னா ஒன்று அறிவற்றது, இது அறிவு. ஒரு பொருள் ரெண்டும் இருக்க முடியுமா? இது எப்படி இருக்குதுன்னா, இது ஒளி, இது இருட்டு. இருட்டும் ஒளியும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும்? ஏதாவது திருஷ்டாந்தம் சொல்லுங்கள். ஏன் சார் சித்தும் ஜடம் இருக்க முடியாதா? நான் இருக்கேன்னு, இந்த உடம்பு ஜடம், இது உள்ள சித்து இருக்குதே அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி இருக்கலாமில்ல? அப்போனா உன்ன மாதிரியே கடவுளும் இந்த மூலமான சத்தாவும் ஒரு உடம்பாகவும் மனிதனாகவும் இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்புறம் அதை நீங்கள் எப்படி நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க? அந்த நாங்கள்லாம் இருக்கிறோமே, அப்போ என்னை மாதிரி ஒரு மனிதன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இவங்க தான் நாராயணன் தான், விஷ்ணு தான் கடவுள், சிவபெருமான் தான் கடவுள் அப்படின்னு புராணத்தில் வருகின்ற மனிதர்கள் போன்ற ஒரு உருவத்தை அவங்க முன் வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சத்தான்னு எடுத்துகிட்டு நம்ம ஆராய்ச்சி செய்தோம்னா ஒரு பொருளில்
ரெண்டும் இருக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா சிருஷ்டி ஆன பிறகு ஒரு உடம்புக்குள்ளே அறிவு இருக்கலாம், சித்தும் ஜடமும் சேரலாம், பிரியலாம். ஆனால் எதுவுமே இல்லாத போது, பிரபஞ்சமே இல்லாத போது, அது மட்டும் இருக்க தனி முதலாக இருக்கும்போது அதில் ஜடமும் சித்தும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி வந்ததுன்னு சொன்னால் எது எதை பார்க்கும்? ஜடத்தை எது பார்க்கும்? சித்தை எது பார்க்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஜடம் சித்தை பார்த்ததுன்னு சொல்ல முடியாது, சித்து ஜடத்தை பார்க்குதுன்னு சொல்ல முடியாது. எப்படி ஜடத்தை பார்க்குதுன்னா தனக்கு வேறாக பார்க்கணும், தன்னை ஜடமாக தான் அது பார்த்தாகணும். தன்னிடம் ஜடம் இருக்கிறதுனால தன்னை எப்படி பார்க்கும்? அது ஜடமாக பார்க்கும். ஜடமாக பார்த்ததுன்னா என்ன அர்த்தம்? ஜடம் அல்லன்னு அர்த்தம். புரியலை? இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வருவோம். இது எடுத்துக்குவோம். இதில் பாதி ஜடம், இது பாதி சித்து. இப்போ இந்த சித்தானது எதை பார்க்கும்? ஜடத்தை பார்க்கும். என்னன்னு பார்க்கும்? நானுன்னு பார்க்கும். நானுன்னு பார்த்ததுன்னா அப்போ அது சித்தாக தான் இருக்க முடியும். நான் சித்துன்னு தான் சொல்ல முடியும். இது ஜடம்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்? நான் ஜடம்னு சொல்ல வேண்டி வரும். இப்போ இந்த சித்தானது இந்த பாதியை பார்த்து, இந்த பாதியை பார்த்து இது நான், ஜடம் நான் என்று சொன்னோம்னா, ஜடம் நானுங்கிறதே சொல்லும்போதே நீ ஜடம் இல்லைன்னு நிரூபிக்கிறீல்ல. நான் சொல்கிறேன் நான் ஊமை அப்படின்னு சொல்கிற மாதிரி. நான் ஊமைன்னு சொல்லும் பொழுதே நான் ஊமை இல்லைன்னு நிரூபிச்சுட்டேன். எனவே சித்தும் ஜடமும் சேர்ந்து இருக்கவே முடியாது. அந்த சித்து என்ன சொல்லும்? எதை அறியும்? தன்னை தான் அறிய முடியும். ஏன்னா ரெண்டாவது ஒன்றும் இல்லை. தானே ஜடமாகிறதுனால தன்னை என்னன்னு சொல்லணும்? தன்னை ஜடம்னு சொல்லணும். முட்டாள், நீ ஜடம்னு சொல்லும்போதே நீ சித்துன்னுக்கிறத நீ காட்டி கொடுத்துட்டியே அப்படின்னு நான் என் தோள் மீது அமர்ந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நான் என் தோள் மீது அமர்ந்து செல்கிறேன். உன் தோளை நீ தூக்கிட்டு போகிற, நீ எப்படி அதில் உட்கார முடியும்? இது கர்ம கருத்திரு தோஷம்னு பேர். கர்ம கருத்திரு தோஷம். வேறு ஒரு சமயம் வரும்பொழுது இதை பற்றி நம்ம சரியாக புரிந்து கொள்வோம். இன்னும் நிறைய நாள் இருக்குது. அதில் நாம் கர்ம கருத்திரு தோஷத்தை நிறைய உதாரணங்கள் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சித்தும் ஜடமும் சேர்ந்திருக்கவே முடியாது. அப்போது இந்த புராணத்தின் அடிப்படையில் இருக்கிற மதங்கள் சொல்லுகின்ற கடவுள் நிச்சயம் இருக்க முடியாது. ஜடம் மட்டுமே சிருஷ்டி செய்யுமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அதுக்கு நோக்கம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி அறிவை படைச்சதுன்னு கேட்கும்பொழுது அது தானாக படைச்சிருது, வாய்ப்பும் அவசியமும் தேவையும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உங்களுக்கு ஒப்புதலாக இருக்கிறது. எங்களுடைய இதுவும் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நாம் சித்து முதல்னு சொல்கிறோம். எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஜடம் மட்டும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சமே இல்லை. அப்போ என்ன தான் இருந்தது படைக்கிறதுக்கு? சத்தா தானே இருந்திருக்கணும். சத்தா இருக்குது. அந்த சத்தா நீங்கள் உங்கள் கணக்குப்படி என்ன? ஒரு ஜடம். சரிப்பா, அந்த ஜடம் ஒரு உதாரணம் சொல்ல எப்படி இருக்கும்? ஒரு நாற்காலி மாதிரி சார் அப்படின்னு. இது நாற்காலி. அந்த சத்தா எப்படி இருந்தது? அதை சொல்லுங்கள். சத்தா இருந்ததுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஜடம் இருந்ததுன்னு யார் சொன்னது? யாருமே கிடையாது. அறிவே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் பின்னாடி தான் அறிவு வந்துச்சு. மனிதனாக வந்த பிறகு இதெல்லாம் கேட்குறானா. அதுக்கு முன்னாடி பல கோடி வருஷங்கள் ஜடம் மட்டுமே இருந்ததுன்னு நீ தானே சொல்கிற. ஜடம் சொல்லிச்சா? இந்த பிரபஞ்சமே இல்லாத போது ஒரு ஜடம் இருந்தது. அது பேர் பிரதானம், பிரகிருதின்னு வச்சுக்கோங்க. அதற்கு ஜடம் ஜடமாக தானே இருக்கும். எப்படி அது சித்தா மாறணும்னு அது யோசனை வரும்? அப்படி வந்ததுனால அது ஜடம் இல்லை. அதுக்கு சித்து இருந்ததுனால தான் நான் பரிணாமம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஜடம் எப்படி இத்தனை விதமாக மாறுச்சு அப்படின்னா, சார் ஜடத்தில் 3 குணங்கள் இருந்தது அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த குணங்கள் இல்லாமல் இந்த ஜடம் பரிணாமம் ஆக முடியாது. ஒரு பொருள் இதுதான், ஒரு பொருள் இருந்ததுன்னா இது இன்னொன்றாக எப்படி மாறும்? முடியாது இல்லையா? ஒரு மாறுகின்ற குணம் இருந்ததுன்னா மாறிடும்.
அப்போ குணமில்லாத சத்தா இருந்ததுன்னா அந்த சத்தா அப்படியே தான் கிடைக்கும். சரி, அந்த சத்தா இருந்ததுன்னு சத்தா சொல்லுச்சா? ஜடம் சொல்லுச்சா? இல்லை, சித்து தான் ஜடம்னு சொல்ல முடியும். அப்போ ஜடம் இருந்ததுன்னு ஒரு கால் இந்த பிரபஞ்சத்தில், இந்த ஆகாயத்தில் இந்த பானை மட்டும் இருந்ததுன்னு வைங்க, யாருமே அறிவு பொருளே இல்லை, மனிதனும் இல்லை, அபிபாவமும் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் இது இருக்குதுன்னு யார் சொல்லுவா? யாருமே சொல்ல மாட்டாங்க. அஸ்தி சேத் பாத்தி, பாத்தி சேத் அறியப்பட்டால் மட்டுமே பொருள் இருக்கும். ஜடம் இருந்ததுன்னு சொல்லுவதற்கு நீ தேவைப்படுற. அப்போ நீ இல்லாமல் ஜடம் இல்லை, ஜடம் சார்புடையது. ஆனால் நீ சார்புடையவனா எண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறோம். ஜடம், இப்போ ஜட பொருளெல்லாம் இந்த ரூமில் இருக்குதுங்க. நான் அறிவு மட்டும், எனக்கு உடம்பு இல்லைன்னு வைங்க, அறிவு மட்டும் நான் இருக்கிறேன். இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போன உடனே தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிடாது, நான் மறைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஜடம் இருந்தால்தான் நான் இருக்கணுமா? ஒரு பொருள் பார்ப்பேன், பார்க்கின்ற பொருள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது ஞாத வஸ்துவாக இருக்கலாம், அஜ்ஞாத வஸ்துவாக இருக்கலாம். பாம்பு என் முன்னாடி இருக்கலாம், அது புத்துக்குள்ளே போய் மறைஞ்சிடலாம். ஐயோ, அது மறைஞ்சிட்டா நான் பார்க்குறவன் இல்லாமல் போயிடுவேனே அப்படின்னு ஆகிடுமா என்ன? நீ பார்க்கிறவன் பொருள் இருந்தால்தான் பார்க்கணுமா என்ன? பொருள் இல்லாவிட்டாலும் பார்க்கிறவன் இருந்து கொண்டே இருப்பான். அவன் ஸ்வத சத்தா அப்படின்னு பேர். யாருடைய தயவும் இல்லாமல் தான் மட்டுமாக இருக்கக்கூடிய எதுவாக இருக்க முடியும்? சித்தாக தான் இருக்க முடியுமே தவிர ஜடமாக இருக்க முடியாது. நான் இருக்கிறேன் அதுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நான் இருக்கிறேன்ற கேள்வியை முன்வைத்தால், ஆரம்பத்தில் நான் ஒன்று இருந்தது என்று சொன்னால் இருந்ததை அறிந்திருக்க வேண்டும். அது அறிந்தது, ஜடம் இருந்தது, ஜடம் அதை அறிந்ததுன்னு சொன்னாலே முட்டாள். ஜடம் இருந்தது, அதை அதுவே அறிந்ததுன்னு சொன்னால் அது சித்துன்னு அர்த்தம். என்ன, அதுக்கு அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். எனவே ஜடம் ஆதி முதல் காரணமாக இருக்கவே முடியாது. நம்மளை மாயை மயக்குது. அது அறிவுபூர்வமாக இந்த வாய்ப்பையும் தேவையும் பயன்படுத்திக்கிட்டு இந்த பரிணாமத்தில் போகிறத பார்க்கும் பொழுது கடவுள் தேவையில்லாதது மாதிரி நமக்கு ஒரு ஏமாற்றத்தை தருது பாருங்க மாயை. அதனால தான் அது மாயை, ஜகத் சத்தியம்னு நினைக்கிறோம். இந்த மாற்றங்கள். இன்னொரு வாதம், இந்த ஜடம் இல்லைங்க, இதுக்கெல்லாம் அறிவெல்லாம் வேண்டியதில்லை. இந்த ஜடத்துக்கிட்ட 3 குணம் இருந்தது. அதில் ஒரு குணம் அறிவு, அது ஒரு குணம் செயல், அது ஒரு குணம் ஆசை அப்படின்னு அவன் சொல்கிறான். இச்சா ஞான கிரியை, அது சத்துவம், ரஜஸ், தமஸ்ன்னு சொல்கிறான். அப்போது இது என்ன சொல்லுவோம்? சத்துவம் எஸ்ன்னு போடுவோம், ரஜஸு ஆர், டி தமஸ், எஸ்ஆர்டி. இந்த 3ம் இந்த சத்தாவில் இருந்தது. அந்த சத்தாக இந்த 3 குணமும் இருந்தது. இப்போ ஒத்துக்கிறீங்களா? அது ஜடம். ஆனால் அதில் சத்துவங்கிற துளியோண்டு அறிவுத்தன்மையும் இருக்குது. இப்படியெல்லாம் அவன் சொல்கிறான். இப்போ என்னும்போது என்ன ஆகும்? நமக்கே பயம் வந்துடுச்சு. ஒருவேளை இந்த குணங்களே கூட பின்னாடி மனிதனுக்கு அறிவை உண்டாக்குறதுக்கு இந்த சத்துவம் இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம வந்துடும். இப்போது சங்கரர் தான் இதுக்கு உதவி செய்வார், வேறு என்ன பண்ண முடியும்? சொல்கிறாங்க, சரிப்பா, அந்த சத்தா சிருஷ்டி முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது 3ம் சமநிலையில் இருந்ததுன்னு சொல்கிறான். சமநிலை. இப்போ சமநிலை கெட்டால்தானே, ஒன்று உயர்ந்து குறைஞ்சி தூடினால்தானே சிருஷ்டி உண்டாகும். முதல்ல ஆசை உண்டாகணும், அப்புறம் அதுக்கு செயல் உண்டாகணும், அப்புறம் அறிவு உண்டாகணும், மறுபடியும் ஆசை. அப்போ ஒன்று கூடி கூடி ஏறி இறங்கணும் இல்லையா? அது முதல்ல சிருஷ்டிக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்க முடியாது. சமநிலை தானே இருக்கணும். ஆமாம் சார், சமநிலை தான் இருந்தது. சிருஷ்டி எப்படி ஆரம்பிச்சது? இந்த சமநிலை கெட்டவுடன் சொல்கிறேன். சரி, 3ம் சமநிலையில் இருக்கும் பொழுது அது எப்படி கெட்டுது? ஒரு பொருள் சமநிலையில் இருக்குது, ஒரு பாறை மலை உச்சியில் இருக்குது, ஆனால் விழுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் எத்தனை கோடி விழுந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். இன்னொன்று தள்ளி விட்டால் தான் வரும் இல்லையா? அந்த 3க்கும் வெளியே இருந்து ஒன்று அதை தள்ளணும். இல்லைன்னா அந்த பாறை இன்னும் கூட மகாபலிபுரத்தில் கிருஷ்ணன் வெண்ணெய் திரட்டிய கல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஒரு பெரிய பாறாங்கல், ஒரு 10 மனிதன் உயரத்துக்கு இருக்கும், பெரிய ஒரு லட்டு மாதிரி இருக்கும். ஆனால் தரையில் அது கீழே ஒரே ஒரு மில்லிமீட்டர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும் தரையில்.
ஆனால் உருண்டு போகவே இல்லை இது வரைக்கும். எல்லோரும் அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் போனாலும் பார்த்துட்டு வரங்க. அந்த தட்டையான இடத்துல அது ஒட்டிகிட்டு இருக்கிற இடம் வந்து ரொம்ப தள்ளிலாம் படம் எடுப்பாங்க. இது வரைக்கும் யாரும் தள்ளதும் கிடையாது, விழுந்ததும் கிடையாது. அப்போ அது தள்ளணுன்னா புல்டோசர் வச்சு தள்ளிடலாம். ஆனால் அந்த பொருளுக்கு வேறான ஒரு பொருள் தள்ளினா தானே பண்ண முடியும். இப்போ நீங்கள் சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த எஸ்ஆர்டி தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த சமநிலை இருக்குது. அதை சமநிலை கெடுக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று செய்யுமா? அப்போ சமநிலைக்கு அது வரவே முடியாது. அப்போ நீ சொல்கிற சமநிலையில் இருக்கும் பொழுது ஏதாவது செய்ததுன்னா அதுக்கு நோக்கம் இருக்கணும். சமநிலை கெடுக்கணும். அப்போ சமநிலையில் இருக்கின்ற ஒன்றுக்கு அசமமாக்குறதுக்கு, அந்த நிலை தடுமாற செய்வதற்கு வெளியிருந்து தூண்டுதல் வேணும். அப்போ அது சத்தா கிடையாது. தூண்டுகின்ற ஒன்றாக தான் சத்தா இருக்க முடியும் அப்படின்னு வரும். இவ்வாறு நம்ம ஜடம் எப்படி தான் வாதங்களை செய்தாலும், குணங்கள் என்று சொன்னாலும் கூட நிர்குணமான ஒன்று அங்கே இருக்கணும். அதுக்கு நோக்கம் இருக்க வேண்டும். சிருஷ்டி ஒன்று தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் வாதப்படி என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். இங்கே ஜடம் அதுக்கு நியதியாக இருப்பது வாய்ப்பும் தேவைங்கிறீங்களே, சித்துக்கு எப்படிங்க செய்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அங்கே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது, இந்த சித்து கூட சிருஷ்டி செய்யணும். அவங்க கேட்பான், அந்த சித்து சும்மா தானே இருந்தது, அது மட்டும் சிருஷ்டி செய்யணும்னு அதுக்கு எப்படி தோணுச்சு? அது சமநிலை கெடுக்கணும் இல்லை, அதுக்கு ஏதாவது ஆசை வரணும் இல்லை அப்படின்னு. அதனால தான் வேதம் சொல்லுது காமயத்தை, அது விரும்பியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சித்துங்கிறதுனால அது விருப்பம் இருக்கும் இல்லை. ஜடத்துக்கு தான் நமக்கு விருப்பம் இருக்குமான்றது நமக்கு தெரியாது. நீ குணம்னு ஒன்று சொல்லிக்கலாம். ஆனால் சித்துக்கு அது அறிவுடையதாக இருப்பதனால் அது கட்டாயம் ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. ஆசை இருக்கிறதுக்கு அறிவு இருந்தாக வேண்டும் என்றது நமக்கு தெரியும். ஆசை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொருள் அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பொருளுக்கு ஆசை இருக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? நிச்சயமாக இதுக்கு ஆசையே ஒன்றும் கிடையாது. கவுத்து வச்சாலும் இருக்கும், நிமித்து வச்சா இருக்கும், உடச்சி போட்டாலும் ஒன்றும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இந்த சித்துக்கு அது பரிணாமம் ஆகி இந்த ஜகத் ஆவதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே ஈஸ்வர நியதி என்று ஒன்று இருக்குது. அங்கே ஆசை, கர்ம பலன், அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆசையும் எப்படி அவன் தேவையும் வாய்ப்பும்னு சொன்னால, இது போல் ஆசை தான் தூண்டுது, கர்ம பலன் தான் எந்த ஆசை எப்படி முன்னாடி செய்யணும்னு கொண்டு வந்து செல்கிறது. இவ்வாறு இந்த சித்து என்பது ஜீவனாக ஆசையும் கர்ம பலனும் கொண்டு அறிவுடன் அது சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம், இலக்கு அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அப்போ என்ன தான் இலக்கு இந்த சித்துக்கு? எதை நோக்கி செல்கிறது? அதை தான் புருஷார்த்தம்னு சொல்கிறோம். தர்மார்த்த காம மோட்சம். அப்போது இந்த சிருஷ்டி மோட்சத்துக்கு செல்ல வேண்டும். சென்றால் என்ன கிடைக்கும்? அது சித்தாக இருக்கும். அப்போ சித்தா தானே முதலே இருந்தது. அஜ்ஞானத்தினால் அது தர்மார்த்த காமத்தை செய்து மோட்சமடைந்து அது அஞ்ஞானத்தை நீக்கிக் கொள்கிறது. அப்போ ரெண்டு தான் இருக்குது, சித்து, அஜ்ஞானம், சிருஷ்டி. அப்புறம் இலக்கு என்ன? சித்து ஆகிறது தான். இது ஒரு சைக்கிள் தொடர்ந்து இருக்கிறது. சரி, இந்த அஞ்ஞானத்தை யார் கொண்டாந்தாங்க? அது சத்தால் உண்டா? அந்த சத்தான்னு சொல்லக்கூடிய சித்தில் அஜ்ஞானம் இருந்ததா அப்படின்னு கேட்கும் இல்லையா? இந்த கேள்விக்கு பதிலை இப்பொழுது நாம் சத்தா விசாரத்தில் நாம் பார்ப்போம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்.